வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துறீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடிநீர் குழாய்க்காக, ஒரு நல்ல அரசு மருத்துவமனைக்காக, ஒரு தெருவிளக்குக்காக, ஒரு அடிப்படை சான்றிதழுக்காகவோ இல்ல ஒரு அரசு அலுவலகத்துல வீட்டு கடனுக்காகவோ அலைஞ்சா ஏன் இவ்வளவு போராட வேண்டியிருக்கு? சாதாரணமா கிடைக்க வேண்டிய எந்த அடிப்படை வசதிகளுக்காக நம்மளோட உழைப்பு ஏன் வீணாகுது? நாம நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சா கூட தெருவுல மாசக்கணக்கா தேங்கி நிற்கிற குப்பையால வர நோய்கள் நம்மளை தூங்க விடுதா? ஒரு அரசு அலுவலகத்துல நம்ம வேலை நடக்கணும்னா ஏதோ ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்கிற மாதிரி கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இது எங்கேயோ நடக்கிற பிரச்சனை இல்லை. உங்க வீட்டு வாசல்ல, உங்க தெருவில், உங்க பகுதியில் தினசரி நடக்கிற அவலங்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ரொம்ப சிம்பிள், நம்ம உள்ளூர் அரசியல். நம்ம வார்டில் ஆரம்பிச்சு நம்ம தொகுதியை சேர்ந்த கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி வரைக்கும் அவங்க இவ்வளவு ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்ற அந்த பணம் எங்க போச்சு? நீண்ட நாளா நிலுவையில் இருக்கிற பணிகளுக்கு யார் காரணம்? அவங்க காட்டுற அந்த சாதாரண அலட்சியம், அதுதான் இன்னைக்கு நாம படுற சிரமங்களுக்கான மூல காரணம். நம்ம ஓட்டு போட்டோம், ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோம், மாநில அரசாங்கமும் பல நல்ல திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த திட்டங்கள் ஏன் நமக்கு மட்டும் வந்து சேர மாட்டேங்குது? நமக்கு கிடைக்க வேண்டிய சர்வீஸ் நமக்கு சரியா கிடைக்குதா? ஏதாச்சும் குறை இருக்கான்னு உள்ளூர் அரசியல்ல இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம சரியா கவனிக்காம கடந்து போறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் நிலுவையில் இருக்கு. சரி, மாநில அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்க நிறைய டிவி சேனல்கள் இருக்கு. ஆனா உங்க ஏரியாவில், உங்க வார்டுல, உங்க தெருவில் அந்த திட்டங்கள் மக்களை சரியா வந்து சேருதான்னு துல்லியமா சொல்ல ஒருத்தர் வேண்டாமா? அதுக்காக தான் நம்ம வாய்ஸ் ஆஃப் உள்ளாட்சி. இந்த சேனல் உங்களோட ஏரியாவில் இருக்கிற அரசு துறைகள் மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை சரியா எடுக்குதா, எடுக்க போகுதான்னு அலசி ஆராய போகுது. ரொம்ப நாளா பல்வேறு காரணங்களால நிலுவையில் இருக்கு பாருங்க அந்த திட்ட பணிகள். அதுக்கு என்ன தீர்வுன்னு தேட போகுது. உங்க வார்டு கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ, எம்பி வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் ஏன் தாமதமாகுதுங்கிறத வெளிப்படையா கேட்க போகுது. நம்ம பகுதியோட வளர்ச்சியில் இருக்கிற நிறை குறைகளை சரியான கோணத்துல மக்களுக்கு தெரியப்படுத்த போகுது. யார்கிட்ட சொன்னாலும் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காதுன்னு இனி நெகட்டிவா யோசிக்காதீங்க. மாற்றம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க இங்க ஒரு பார்வையாளர் கிடையாது. இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போற துணிச்சலான சக்தியே நீங்க தான். உங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை, பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர இந்த சேனல் தான் உங்களுக்கான சரியான களம். நீங்க ஒருத்தர்கிட்ட இனி கெஞ்ச வேண்டியதில்லை. எங்க நிருபர்கள் கொடுக்கிற செய்திகளை தாண்டி உங்க ஏரியாவில் இருக்கிற குறைகளையும் நடக்க வேண்டிய வேலைகளையும் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. முடிஞ்சா அதுக்குண்டான ஆதாரத்தை ஒரு சின்ன வீடியோ, போட்டோ இல்லைன்னா ஒரு மெசேஜ் மூலமா எங்களுக்கு அனுப்புங்க. எங்க செய்தியாளர்கள் உடனே களத்துக்கு போய் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலைன்னா சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கேள்வி எழுப்புவாங்க. இந்த சேனல் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாவோ இல்லை எதிராவோ பேச போறதில்ல. மக்களுக்கு எது உண்மை, எது நியாயம், அதை மட்டும்தான் இந்த சேனல் பேசும். அதனால எந்தவித தயக்கமும் இல்லாம உங்களோட பிரச்சனைகளை எங்கள்கிட்ட சொல்லுங்க. போதும், நம்ம பகுதி வளர்ச்சி பெறதுக்கு நாம முயற்சி எடுக்காம இருக்கிறது இனியோட போதும். உங்க ஏரியாவோட நல்லதுக்கு நீங்க எடுக்கிற முதல் ஸ்டெப் இதுதான். இப்போவே வாய்ஸ் ஆஃப் உள்ளாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பகுதி வளர்ச்சி அடைய நீங்களும் உறுதுணையா இருங்க. முக்கியமான செய்திகள்லாம் மிஸ் ஆகாம இருக்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.